சேலத்திலே ஓமலூர் செல்கின்ற வழியில மாமாங்கம் இடத்திலே நம்முடைய மிகப்பெரிய அந்த மாநாட்டின் அதிசயமே மிகப்பெரிய பேரணி மாலை ஆரம்பித்து விடிய விடிய பேரணி நடந்து கொண்டிருக்கிறது. பேரணி முடியவே இல்லை. உச்சியிலே இருந்தார், அவர் வருகிறார். அந்த அளவுக்கு அந்த மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் இளநிலையுடைய நம்முடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மகேசன், சேலம் மாவட்டத்தினுடைய இளநிலை அமைப்பாளராக இருந்த நெடுஞ்செழியன் அவர்களும், செழியன் என்றுதான் நெடுஞ்செழியன் அவருடைய பேரு, நெடுஞ்செழியன் அவர்களும் தலைமை ஏற்று இந்த தமிழ்நாடே வியப்பிக்கின்ற வகையிலே அந்த பேரணி நடைபெற்றது. அப்பொழுது நான் ஒரு 96ஆம் ஆண்டு நான் கல்லூரியிலே 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த நேரம், அதில் வேடிக்கை பார்க்கின்ற சிறுவனாக தான் நின்று அதை பார்த்து பிரமித்து, அந்த மாநாடு முடிந்து நாங்கள் ஊர் திரும்புகிறது விடிய காத்தால தான் ஊருக்கே வந்தோம். அந்த அளவுக்கு பெரிய போக்குவரத்து நெரிசல், பெரிய அளவில் நடைபெற்ற வெற்றிகரமான மாநாடு. சந்திரபாபு நாயுடு வந்தார், NT ராமாராவ் வந்தார், தேவிலால் வந்தார். தேவிலால் என்று உங்களுக்கெல்லாம் மாமா என்ன அருணகிரி தெரியுமான்னு கேட்டார். இப்ப அவர்கிட்ட கேட்டா தேவிலால் என்று துணை பிரதமர் தேவிலால் வந்தார். மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள். அப்பேற்பட்ட அந்த மாநாட்டில் இளைஞர்களுடைய பங்கு ஒரு சிறப்பாக இருந்தது. அதற்கடுத்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டது போன்று திருநெல்வேலி இளைஞர் அணிக்கென்று தனியாக ஒரு மாநாடு நடந்த இடம் ஊர் எது என்று கேட்டால் அது திருநெல்வேலி. அது 2008 நினைக்கிறேன். 2008 தாங்க, 7 ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டு கழிச்சு 2008 மிகப்பெரிய மாநாடு. 2 நாட்களாக 3 நாட்களாக நினைக்கிறேன், 2 நாட்கள் நடைபெற்றது. அப்பொழுது நான் வந்து ஒன்றிய கழகத்தினுடைய துணை செயலாளர், மரியாதைக்குரிய கண்ணந்தூர் ஒன்றிய கழக செயலாளர் சேகர் பெரியசாமி அவர்களும் நானும் அப்பொழுது அத்தனூர் பேரூர் செயலாளர் வைத்தான். நாங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு மகேந்திரா ஜீப் எடுத்துக்கிட்டு போனோம். போய் அந்த விருதுநகர் அந்த இதுல இருந்து தங்கி அந்த மாநாட்டை பார்த்து வந்தோம். அந்த மாநாடும் இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையிலே மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஒரு மாநாடு. அதற்கு அடுத்தது இப்பொழுது நடக்குகின்ற இந்த மாநாடு 5 லட்சம் இருக்கைகளை போட்டு மிகப்பெரிய பந்தலை அமைத்து இவர்களுக்கெல்லாம் உணவு வசதியும் செய்து மத்திய உணவு அங்கே ஏற்பாடு செய்கிறார். மிகப்பெரிய அளவில் இந்த மாநாட்டை நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்கள் முன்னின்று கழகத்தின் இளைஞரணி செயலாளருடைய அறிவுறுத்தலின் பேரில் தலைவர் அவர்கள் இந்த மாநாட்டிலே சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். இதற்கு முன்னோட்டமாக தான் நமது மாவட்டத்தில் இளநீ செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த செயல்வீரர்கள் கூட்டத்தை பார்த்துவிட்டு அதை பேசிவிட்டு சென்ற அண்ணன் அவர்கள் நம்முடைய மாநில இளநிலை துணை செயலாளர் சீனிவாசன் குறிப்பிட்டது போன்று அந்தகத்திலே உடனடியாக நடந்த மாவட்ட அமைப்பாளர்கள் இளநிலை அமைப்பாளர்கள் கூட்டத்திலே நான் இதுவரை 40 மாவட்டங்களிலே இளநிலை செயல்வீரர்கள் கூட்டத்தை நான் நடத்திவிட்டு வந்துவிட்டேன், பார்த்து அதிலே கலந்து கொண்டு வந்திருக்கிறேன். நாமக்கல் அளவிற்கு கட்டுப்பாடோடு சிறப்போடு எந்த மாவட்டத்திலும் நடைபெறவில்லை என்று நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டு அமைப்பாளர்கள் கூட்டத்திலே குறிப்பிட்டு அதை பேசினார். அவ்வளவு சாமானியமாக ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு கூட்டத்திலே ஒரு தலைவர் பேசுகிறார் என்றால் அது பெரிய விஷயம். அதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், இளைஞரணி தம்பிமார்கள், மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் என ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் மனமாக தெரிவித்துள்ளேன். அந்த கூட்டத்தை முடித்துவிட்டு அடுத்த ஓரிரு நாள் அவருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு நானும் இளநிலை அமைப்பாளர் சகோதரர் விஸ்வநாத் அவர்களும் நான் அழைத்துக் கொண்டு அவரை சந்திக்க சென்றோம். அவர் என்னை பார்த்த உடனே முதலில் கேட்ட கேள்வி, உங்களை பற்றி தான் நான் அமைப்பாளர் கூட்டத்தில் பேசினேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் எதையோ யோசனை பண்ணிட்டு இருந்தேன். மறுபடியும் ஒரு தடவை கேட்கிறேன், உங்களை பற்றி தான் நான் பேசுறேன், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். தெரியுங்க அப்படின்னு. எப்படி அதுக்குள்ள உங்களுக்கு லீக் பண்ணிட்டாங்களா, அங்கேயே ஆரம்பிச்சிருவீங்களான்னு கேட்டார். அந்த அளவிற்கு அந்த நமது மாவட்டத்தின் மீது அவர் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை, நம் மீது வைத்திருக்கின்ற பற்று, இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்து
நாம் இந்த வருகின்ற இளைஞர் மாநாட்டை நாம் அனைவரும் சிறப்பாக நடத்திட உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.